ஹரிஷங்கர் டைரக்ஷன்ல ரவிதேஜா, பாக்யஸ்ரீ போஸ், ஜெகபதி பாபு, சச்சின் கெடாக்கர்லாம் நடிச்சு தமிழ் டப்பிங்கோட இப்போ நெட்ஃபிளிக்ஸ்ல ஸ்ட்ரீம் ஆயிட்டு இருக்க படம் தான் மிஸ்டர் பச்சன் த ஒன்லி ஹோப். இன்கம் டாக்ஸ் ஆஃபீஸர் ரவிதேஜா ஒரு பெரிய இடத்துல ரைட் பண்ணதால அதோட இன்ஃபுளுன்ஸால சஸ்பெண்ட் ஆகி வீட்ல இருக்காரு. இந்த டைம்ல ஐடி ரைட்னு வந்தவரை அசால்ட்டா போட்டு தள்ளின வில்லன் ஜெகபதி பாபு வீட்ல ரைட் பண்ண ரவிதேஜா அகைன் ரீஜாயின் ஆக அதுக்கப்புறம் நடக்கிற சம்பவங்கள் தான் மிஸ்டர் பச்சன். இந்த படத்தோட நெட்ஃபிளிக்ஸ் ஸ்ட்ரீமிங் ரன் டைம் 2 hours 29 minutes. படம் ஆரம்பிச்சது நான் ஃபர்ஸ்ட் சொன்ன ஒன் லைனோட ஸ்டார்ட் ஆச்சு. அந்த ஒன் லைன்ல இருந்து செகண்ட் லைனுக்கு போறதுக்கே இன்டர்வல் கிட்ட ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லா ஸ்டோரியே இல்லாம ரொட்டீன் காமெடி அண்ட் லவ் ட்ராக்கோட ரொம்பவே ட்ரையா தான் மூவ் ஆச்சு. ஒரு சில சீன்ஸ் அண்ட் காமெடிஸ் நல்லா இருந்துச்சு. இன்டர்வல் பிளாக்கும் சூப்பர்னு சொல்ற அளவுக்குலாம் இல்ல. செகண்ட் ஹாஃபும் கிட்டத்தட்ட சேம் பேட்டர்ன். பட் ஃபர்ஸ்ட் ஹாஃபோட கம்பேர் பண்ணி பார்த்தா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல லவ் ட்ராக் நடுவுல ஸ்டோரி மைல்டா அங்கங்க டச் பண்ண மாதிரி இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் ஸ்டோரி நடுவுல டிஸ்ட்ராக்ஷனா லவ் ட்ராக் அண்ட் சாங்ஸ் வர மாதிரி இருந்துச்சு. ஸ்டோரியும் அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காலாம் இல்ல, ரொட்டீன் பேட்டர்ன்ல தான் மூவ் ஆச்சு. அதுவே ஸ்லோவா போகும்போது சாங்ஸ் இன்னும் ஸ்லோனஸ்க்கு ஒரு ஆட் ஆன் மாதிரி தான் இருந்துச்சு. கிளைமேக்ஸ் படம் முடிஞ்சதுன்னு நினைச்சதுக்கு அப்புறம் ஒரு 15 minutes இழுத்துருக்காங்க. அதுவும் ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங்கா பண்ணிருக்காங்களான்னு பார்த்தா ரொம்ப பழைய டெக்னிக்கா தான் ரொம்ப ரொட்டீனா யூஸ் பண்ணி இழுத்துருக்காங்க. டென்ஷன் ஆட் பண்ணணும்னு இவங்க பண்ண ஸ்கிரீன் பிளே டெக்னிக்ஸ் கூட நம்ம அட்லீஸ்ட் இதுக்கு முன்னாடியே ஏகப்பட்ட படத்துல பார்த்திருப்போம். மாஸ் மகாராஜா ரவிதேஜா ஆஸ் யூஷுவல் மாஸ் ஸ்கிரீன் பிரசன்ஸ், பெர்ஃபார்மன்ஸ் செம, சில எலிவேஷன் சீன்ஸ் பில்டப்ஸ்லாம் நல்லாவே இருந்துச்சு. பாக்யஸ்ரீ போஸ் டிபிக்கல் கமர்ஷியல் ஹீரோயினா சாங்ஸ்க்கும் கிளாமருக்கும் மட்டும் யூஸ்ட், ஆனா நீட் பெர்ஃபார்மன்ஸ். அதை தாண்டி ஒரு சில எமோஷனல் சீக்வன்சஸ் அண்ட் ஒரு சில எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் கியூட்டு. ஜெகபதி பாபு ரொம்ப ரொம்ப டிபிக்கல் வில்லன். அதுவும் கிளைமேக்ஸ்ல இன்டர்வல்ல வந்த கிளைமேக்ஸ் வந்துருச்சுன்னு சொல்லி காமிக்கிறதெல்லாம் வர்ஸ்ட். சச்சின் கெடாக்கர் அண்ட் அதர் சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட்லாம் கொடுத்த ரோல நீட்டா பண்ணிருக்காங்க. ஒரு சீன் வந்த கேமியோ ஸ்டார் அந்த சீனுக்குன்னு ஃபோர்ஸ்டா இருந்தாலும் அந்த சீன் நல்லா தான் இருந்துச்சு. இவரோட மேனரிசம்ஸ் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் ஆஸ் யூஷுவல் மாசு. பேக்ரவுண்ட் ஸ்கோர், சினிமாட்டோகிராஃபி, எடிட்டிங்லாம் நல்லாவே இருந்துச்சு. ஆனா நிறைய ட்ரிம் பண்ணிருக்கலாம். சொல்ல போனா ஃபர்ஸ்ட் ஆஃபே ட்ரிம் பண்ணிருக்கலாம். தமிழ் டப்பிங் டீசெண்டா இருந்துச்சு. சாங்ஸ் தமிழ் டப்பிங்ல லிரிக்ஸ் அண்ட் வாய்ஸ் நல்லா இல்லைனாலும் ரொம்ப கேவலமாலாம் இல்ல. ஓவராலா பார்த்தா ஒன் லைனா கூட ஓகே தான். ஆனா அந்த ஒன் லைனுக்குள்ள கூட போகாம ஒன் லைனை ஃபுல்லா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லா இழுத்துருக்காங்க. செகண்ட் ஹாஃபும் இன்ட்ரெஸ்டிங்கா புதுசா எதுவும் இல்லைனாலும் நமக்கு தெரிஞ்சதை தான் பண்றாங்கன்னு தெரிஞ்சும் என்னதான் பண்றாங்கன்னு பார்க்கலாங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. 2.5 hours ஒரு சில சீன்ஸ் கொஞ்சம் நல்லா இருந்தா போதும் பாப்பேன்னு இருக்க ஆடியன்ஸ் வேணா ஒன்ஸ் இந்த மிஸ்டர் பச்சனை மீட் பண்ணலாம்.